ஒரு தங்கச்சி வந்திருக்கிற. சரீரத்துல அடிக்கடி கட்டி மாதிரி ஒண்ணு வருது, அது மறையுது. நல்லா கவனிங்க. கட்டி மாதிரி வருது, அது டக்குன்னு மறையுது. கொஞ்ச நாள் கழிச்சு மறுபடியும் வருது. வா தங்கச்சி அப்படியா? கத்த ஏசையா பிஹில் சுத்தமாக வெளியே வா என்று சொல்லி சுகமாக்கி நீ வாமிட் எடு சித்தமுண்டு வெளியேறு சுத்தமாக என்று சொல்லி சுகமாக்கி. உன் பேர் என்ன முளே? உன் பேர் என்ன? அஜிதா. என்ன ஊரு? காட்டுமன்னார். நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கிறியா மீட்டிங்க்கு? ஆமா. உனக்கு என்ன பிரச்சனை இருந்தது? உடம்புல கட்டி மாதிரி வருமா அடிக்கடி? பயப்படாம சொல்லு. கட்டி மாதிரி வருமா? அப்புறம் மறையுமா? இப்ப அண்ணன் ஜெபம் பண்ணும்போது என்ன நடந்துச்சு இல்ல? பாருங்க, ஒரு குடும்பத்தை சூனியம் வச்சு அழிக்கிறாங்க. இயேசு உயிரோடு இருக்கிறார். சொல்லுமா, என்ன படிக்கிற நீ? பண்ணக்கூடாது. இயேசுக்கா வாழணும். சில நபர்களை நீ விடணும், சில கேரக்டரை விடணும். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். இதெல்லாம் மாந்திரம். கர்த்தர் உன்னோடு கூட இருப்பார். கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லு. ஜனனியா? என்ன பிரச்சனையோட வந்த? நைட்டெல்லாம் என்னால தூங்கவே முடியாது. என்ன ஊர் மணி? இருதயபுரம் காட்டுமன்னார் கோயில். காட்டுமன்னாடி தான். நைட்லாம் தூங்க முடியாது, ரொம்ப போராட்டமா இருக்கும்ல. இப்போ என்ன நடந்தது தெரியல எனக்கு. நீங்க என்ன ஜெபமனலே காது கொடுத்தே என்னால கேட்க முடியல. ஏதோ ஒரு மாதிரி ஆகுது. ஆவி ஓடி போச்சா? சொல்லு. இயேசு என்னை தொட்டார். இயேசு என்னை தொட்டார். என்னை விட்டு எல்லாமே போயிடுச்சு. என்னை விட்டு எல்லாம் போயிடுச்சு. கையை தட்டி கையை தூக்குமா, கையை தூக்கு, ரெண்டு கையும் தூக்கு. ஆண்டவர் தொடட்டும். இயேசுக்கா ஒரு வாழ்க்கை வாழ்வியா? கையை உயர்த்து. அண்ணன் பிளஸ் பண்றான் உன்னை. பின்னாடி நில்லு. Jesus name, Holy Spirit. அப்பா தொடும் அன்பு கூறுவே